நிகழ்வுகள், பல்வேறு செய்திகள், பலதரப்பட்ட சோதனைகள், எல்லா சோதனைகளிலும் வெற்றி என்று திருமறை குர்ஆன் இறைவனின் தோழராக சித்தரிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த வரலாற்றை நம்புவதற்கு என்ன சான்று? குர்ஆன் இப்படி ஒரு இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாரு, என்னென்ன கஷ்டப்பட்டாரு, நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டாரு, அவருடைய வாழ்க்கையில பறவைகள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது, அவருடைய கண்களுக்கு எதிரே, இதையெல்லாம் நம்புவதற்கு என்ன சான்று? சான்று விடாம அல்லாஹ் போகல, சான்றை விட்டுருக்கிறான். எப்படிப்பட்ட சான்று என்றால், மத்தது மாதிரி தேடி போய் ஆய்வு செய்யற ஒரு பாரதூரமான சான்று இல்ல, நாம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய சான்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல நமக்கு அல்லாஹ் மிச்சம் வச்சிருக்கான நம்புறதுக்கு மிச்சம் வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் வரலாற்று பூர்வமான சான்று, அறிவியல் பூர்வமான சான்று, இரண்டு சான்றுகளையும் வச்சிருக்கிறான். அந்த சான்று எப்படி என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல், அது நாம ஒவ்வொருத்தரும் கண்டு அனுபவிச்சு உணர்ற மேட்டர் இல்ல. அது மாதிரி ஃபிரௌனுடைய உடல் நாம சர்வசாதாரண எல்லாருமே சாதாரணமாக எல்லோரும் தெரிந்து கொள்ற மேட்டர் இல்ல. அறிவியல் அறிஞர்கள், மருத்துவர்கள் ஆய்வு செய்து, சரித்திர வல்லுநர்கள் வரலாற்றை படித்து பார்த்து, அதற்கு பிறகு அதை உண்மைப்படுத்தி, அதன் பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், ஆதாரங்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொருவரும் அந்த ஆதாரத்தை உணர்ந்து கொள்கிற விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சான்றுகளை நிலைபெற செய்கிறான். என்ன அப்படி அல்லாஹ் சான்று வைத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றுல அல்லாஹ் சொல்றான், நீ போய் உன் மனைவியையும் உன் மக்களை உன் மகனையும் கொண்டு போய் இந்த காபாவுக்கு அருகில என்னுடைய இறை இல்லத்துக்கு அருகில போய் குடியமர்த்து என்று அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அதே மாதிரி செய்யறாங்க. செஞ்சுவிட்டு காட்டுக்குள்ள ஒரு மரம் இல்ல, குடிக்க தண்ணி வசதி இல்ல, எந்த குடும்ப கோத்திரமும் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, பாலை வனத்துல கொண்டு போய் யாரும் இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய இறை இல்லம் ஏற்கனவே கட்டப்பட்டு அது இல்லாமல் போயிருக்கிற அந்த இடத்துல போய் குடியமர்த்திட்டு வர்றாங்க. வரும்போது அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றான், யா அல்லாஹ், நீ சொன்னேன்னு என் பிள்ளைய என் மனைவியை கொண்டு விட்டுட்டேன், இருந்தாலும் நீ அவங்களுக்கு பொறுப்பேத்துக்க, நீ அவங்களை பாதுகாத்துக்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்துல் முஹர்ரம், புனிதம் நிறைந்த உன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில நான் இவங்களை கொண்டு வந்து குடியமர்த்திட்டேன், இங்க ஒரு ஓடை இல்லை, பயிர் பச்சைகள் இல்லை, ஓ வார்த்தைக்காக வேண்டி குடியமர்த்திட்டேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு சொல்றாங்க. அதுல ஒரு துவால சொல்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இறைவா இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீ இங்க இருக்கிற மக்களுக்கு இவங்களுக்கு நீ கனிவர்க்கங்களை உணவாக கொடு, இவங்களுக்கு நிறைய பழங்களை கனிவர்க்கங்களை அவங்க சாப்பிடுறதுக்கு நீ கொடு என்று துவா செய்றாங்க. அத்தோடு இன்னொன்னு செய்யறாங்க, ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இவர் இந்த ஊரை, அதுக்கப்புறம் அங்க ஊர் டெவலப் ஆகி பெருசா மக்கள் கூடுறாங்க, இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களே, இந்த ஊரை நீ அபயம் அளிக்கிறதாக, ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மையமாக இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, இவர்களின்பால் மக்களுடைய உள்ளத்தை திருப்பு, இங்க மக்கள் வரணும், இங்க இருக்கிற மக்களுக்கு கனிவர்க்கங்கள் கிடைக்கணும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிருக்கு முழுமையான உத்தரவாத பாதுகாப்பு கிடைக்கணும், அப்படி ஒரு ஏற்பாட்டை நீ செஞ்சிடறாங்களா, உன் கையில என் மனைவி மக்களை பொறுப்பா விட்டுட்டு போறேன்னு துவா செஞ்சுட்டு போனாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து இன்னைக்கு பாக்குறோம். என்ன வரலாற்று சான்று? அவங்க என்ன துவா செஞ்சாங்களோ அந்த துவா இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னர் காட்சி தருகிறது. ஒரு மரம் இல்ல, ஒரு செடி இல்ல, ஒரு கொடி இல்ல, மரம் செடி கொடி வாய்ப்பு வளர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, ஒரு மண் இல்ல, மண்ணுல மரம் வளரும், செடி வளரும், காய்கறிகள் எதுல வளரும்? பாலை மணல்ல வளராது. மணல்ல வளர்றது ஒரு மரம் 2 மரம் தான் வளர முடியும். ஒரு குறிப்பிட்ட மரங்களை தவிர 90% மரங்களுக்கு நல்ல அடர்த்தியான மண் இருக்கணும், வேறு போய் கீழே பதிஞ்சு புடிச்சு நிக்கிறதுக்கு மண் இருக்கணும். மணல் காத்துல பிறந்து ஒரு மணல்ல வளர முடியாது, ஒரு குறிப்பிட்ட மர வகைகளை தவிர. அப்படிப்பட்ட ஊர்ல அறிவுபூர்வமா சிந்திச்சா இங்க எப்படி கனிவர்க்கம் கிடைக்கும்? கிடைக்க முடியாத ஒன்று போய் ஒரு துவா செய்யறார். எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி பார்த்தா வெறும் மண்ணு தான் இருக்குது, மணல் தான் இருக்குது. இந்த பாலை மணல்ல இவங்களுக்கு காய்கறி கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? ஆப்பிள் பழம் கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? திராட்சை பழம் கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? பேரிச்சம்பழம் மட்டும்தான் இங்க உழைக்குது, பேரிச்சம்பழத்தை தவிர வேறு எதுவும் எந்த கனியும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, முளைப்பதற்கான சாத்தியக்கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு அவங்களுக்கு கனிய கூடுன்னு மனித அறிவு சொல்கிறது, கேட்க கூடாது, இது சாத்தியம் இல்லைன்னு. ஆனாலும் அல்லாட்ட கேட்டாங்க. ஏன் அல்லாட்ட கேட்கிறாங்க? மனுஷனால முடியாம இருக்கலாம், மனுஷனுக்கு அது தர வைக்க இயலாம இருக்கலாம்,
ஆனா படைச்ச ரப்புக்கு முடியும் தானே. அந்த அடிப்படையில துவாவை போட்டுட்டு போறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தார். பல 100 வருடங்களாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பார்த்து வருகிறோம். ஊர் உலகத்தில் எங்கெல்லாம் என்னென்ன கனிவர்க்கங்கள் எல்லாம் முளைவிக்கப்படுகிறதோ அத்தனை கனிவர்க்கங்களையும் மக்காவிற்கு செல்கிறவர் அங்கே போய் பார்க்க முடியும். மெட்ராஸில் உட்கார்ந்துருக்கோம், பிசினஸ் சென்டருங்கிறோம், எல்லா மக்களும் வந்துட்டு போற இடங்கிறோம். இங்க கூட எல்லா கனிவர்க்கங்களும் உங்களுக்கு கிடைக்காது. எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும், மக்கள் அதிகமாக வசித்தாலும், வியாபார தொடர்புகள் நிறைய இருந்தாலும், இங்க கூட உலகத்தில் இருக்கிற எல்லா கனியும் உங்களுக்கு கிடைக்குதா? ஆப்பிள் பழம் கிடைக்கும், திராட்சை பழம் கிடைக்கும், அன்னாச்சி பழம் கிடைக்கும், ஆரஞ்சு பழம் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும், கொய்யா பழம் கிடைக்கும். ஒரு 10-12 தான். அதையே தான் பழத்தை திருப்பி திருப்பி வாங்கி திங்க வேண்டியது. நோயாளியை பார்க்க போகும்போது ஆப்பிளை வாங்குவா, ஆரஞ்சு வாங்குவா. இதெல்லாம் நம்மளுடைய ஆர்குமெண்ட். வேற என்ன பண்றோம்? அங்க போய் பார்த்தா உலகத்தில் எங்க என்னென்ன விளையுதோ, காஷ்மீர்ல விளைவதும் மக்காவில் கிடைக்கும், ஆப்பிரிக்காவில் விளைவதும் மக்காவில் கிடைக்கும், அமெரிக்காவில் விளைவதும் மக்காவில் கிடைக்கும், நம்ம மெட்ராஸ்ல விளையிறதும் மக்காவில் கிடைக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா அந்த துவா இன்னைக்கு கண்கூடாக நமது கண்களுக்கு எதிராக அந்த இதை பார்க்கிறோம். வாய்ப்பே இல்லைன்னு அறிவு சொன்னாலும் துவா செஞ்சாங்க. அந்த துவா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு செஞ்சாங்களே, இந்த ஊரை அபயமளிக்கின்ற பூமியாக மாற்று, பாதுகாக்கப்பட்ட இடமா மாத்து. இங்க வந்தா மனுஷர் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும். யாரும் அடிக்கிறது, கொல்லுறது, வெட்டுறது, குத்துறது அதுவே இருக்கக்கூடாது. ஒரு பாதுகாப்பு இருக்கணும் உள்ளுக்குள்ள. கேட்டாங்க, எத்தனை வருஷம் ஓடி போச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து. ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இத்தனை ஆண்டு காலமாகவும் பாதுகாப்பிற்கு இலக்கணம் சொல்லலாம் மக்காவை. எந்த கவர்மெண்ட் மாறினாலும் சரி, எத்தனை ஆட்சியாளர் மாறினாலும் சரி, அங்க லெவல் என்ன? உள்ளுக்குள்ள இந்த ரத்தம் ஓட்டுறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இத்தனை ஆண்டு கால வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தா, ஒரு தடவை 2 தடவை அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக போர்க்கால அடிப்படையிலே ஒரு கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்று 1-2 குறிப்பிடலாம். அந்த 1-2 தவிர வேற சாதாரணமா அங்க வெட்டு குத்து கொலைங்கிறத பத்தி நினைச்சே பார்க்க முடியாது. உலகத்துல உலகத்துல எந்த ஊராவது மிச்சம் இருக்குதா? ஒருத்தனை இவன் அவன் கொண்டு விட்டான், அவனை இவனை கொண்டு விட்டான். தெருவுக்கு தெருவு 2 வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எந்த தெருவுலையாவது இந்த வெட்டு குத்து இல்லாம இருக்குதா? 1 வருஷம் இருக்குதா? 2 வருஷம் இருக்குதா? நம்ம பிறந்து நம்ம அனுபவிச்சு 10 வயசுக்காரன் 10 கொலையை பார்த்திருப்பான் அவன் ஊர்ல. 40 வயசுக்காரன் 40 கொலையை பார்த்திருப்பாரு ஒரு ஊர்ல. அடிச்சிருப்பான், வெட்டியிருப்பான், குத்திருப்பான், உயிருக்கு சேதம் விளை வச்சிருப்பாங்க. ஆனா அங்க பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. அபய பூமி என்று அவர் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ் அளித்த பதில் இன்று வரைக்கும் அபய பூமியாக. யாருமே மாறல. ஆட்சியாளர் எவனாவது ஒரு குண்டக ஒரு ஆட்சியாளர் வந்து அது என்ன இங்க கொல்லக்கூடாதா, அது என்ன இங்க வச்சு வெட்டக்கூடாதா, நான் வெட்டத்தான் செய்வேன்னு ஒரு குறுக்கு பிடிச்ச யாரும் வந்திருக்கலாம்ல. எல்லா இடத்துலயும் இது மாதிரி ஆட்கள் வரும் பொழுது இங்க மட்டும் ஏன் வரல? அல்லாஹ் வர உடல. அது ஒரு சான்று. அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த இடத்துக்கு ஒரு தனி புனிதத்தை கொடுத்து ஆண்டாண்டு காலமாக அபய பூமியாக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த அற்புதத்தை, வரலாற்று நிகழ்வை, அன்றைய செய்த பிரார்த்தனையை இன்னைக்கு நாம கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அது மட்டுமா, இன்னும் பாருங்க, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு அங்க வீட்டு வாங்க திரும்பி வந்தாச்சு. அவங்க விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பும் போது அவங்க கேட்கிறாங்க, எங்க விட்டுட்டு ஒன்னும் பேச்சு மூச்சு இல்லாம திரும்ப போறீங்களே என்ன? அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க. மனைவி ஆஜராமா என்ன பண்றாங்கன்னா, என்ன வந்தியா விட்டியா போய்கிட்டே இருக்கிறீங்களா, என்ன செய்தி, என்ன கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கணவன் பேரை மனைவி கூப்பிட்டு சொல்லலான்றதுக்கு அதுல ஒரு ஆதாரம் இருக்கு. கூப்பிடும் போதே பேரை சொல்லி கூட. இப்ப பேரை சொல்ல யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோமே. பல ஊர்களில் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அவங்க பேர் எப்படி சொல்ற, ரேஷன் கடைக்கு பேர் பதிவு வந்திருப்பான். உடனே பிள்ளைய கூப்பிட்டு, உங்க அத்தை பேரை சொல்றா அப்படிங்கிறது. அல்லது பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு, கொஞ்சம் முருங்க மாமா பேரை சொல்லுதா அப்படின்னு சொல்லிவிட்டு, புருஷன் பேரை சொல்லக்கூடாது இந்த கண்ணியமா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி எல்லாம் மார்க்கெட்ல சட்டம் கிடையாது. விரும்பாம சொல்லாம இருந்தா குற்றம் கிடையாது. சொல்ல விரும்ப எதுக்கு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா, அதை சொல்லி சொல்லித்தான் தீரணும். நீ எப்படி புருஷன் பேரை சொல்லாம இருந்தேன்னு மார்க்கும் கேட்காது. சொல்லலாம் சொல்லாட்டி போனா மார்க்கெட்ல குற்றம் இல்லை. இப்ப அவங்க போறாங்க. போன உடனே கையில கொஞ்சம் பேரிச்சம்பழமும் கொஞ்ச நாள் தண்ணியை மட்டும் குடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள் சாப்பிடுறாங்க பேரிச்சம்பழத்தை, குடிக்கிறாங்க தண்ணிய. கொஞ்ச நாள் பேரிச்சம்பழம் காலி, தண்ணியும் காலி.
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அவங்களுக்கு நான் வரலுது, பிள்ளைக்கு நாக்கு வரலுது, புள்ள அழுக ஆரம்பிக்குது, பிள்ளைக்கு பால் குடிக்க வழி இல்ல, தண்ணி குடிக்க வழி இல்ல, தண்ணியை தேடி அலைகிறாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மலை குன்றுகள்ல ஏறி ஏறி ஓடுறாங்க. என்ன நடக்குது? மருவாவில நிக்கிறாங்க, ஒரு சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டு பிள்ளையின் பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு மலைக்கு காலை கொண்டு தட்டி தண்ணீர் ஊற்று பெருகுகிறது என்றும்